இன்னைக்கு கோயம்புத்தூர் சிங்காநல்லூர்ல நடந்த விதை திருவிழாக்கு தாங்க இங்க வந்திருந்தோம். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகள் இங்க கொண்டு வரப்பட்டிருந்தது. எல்லாத்துக்கும் தேவையான உணவ அவிங்களே உற்பத்தி பண்ணணும். ஒரு விவசாயம் சார்ந்து எல்லாருமே இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருமே விவசாயமா இருக்கணும். அப்படிங்கிற ஒரே கான்செப்ட்டோட இந்த விதை திருவிழா ஆரம்பிச்சிருந்தது. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஊருக்கு ஒரு ரகம், ஏன் 5 கிலோமீட்டருக்கு ஒரு ரகம்னு சொல்லிட்டு இருந்தது. இன்னைக்கு வெண்டங்காய்னா எங்க தமிழ்நாடு ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னா, ஒரே வெண்டைக்காய் செடி தான். ஒரே மாரி தான் இருக்கு. நீங்க கத்திரிக்காய்னா எல்லா பக்கம் ஒரே மாரி தான் இருக்கு. ஆனா, ஒவ்வொரு பக்கம் 1000க்கும் மேற்பட்ட ரகங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருந்தது. அதெல்லாமே அழிஞ்சிருச்சு. அது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கணுங்கிற நோக்கங்களுக்காக இந்த விதை திருவிழா ஆரம்பிச்சிருந்தது. அப்படியே கூட பார்த்தீங்கன்னா, பல ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வாழைப்பூல மால்ட் ஆகட்டும், வாழைப்பூல தொக்கு செஞ்சிருந்தாங்க. ஒரு 1% கூட கெமிக்கல் ஆட் பண்ணாம பேஸ்ட் செஞ்சிருந்தாங்க. அவ்ளோ அருமையான இந்த விதை திருவிழா நடந்திருந்தது. இதெல்லாமே போக கீரைக்காடுன்னு சொல்லி ஒண்ணு இருந்தது. என்னன்னு பார்த்தா சீட்டு கட்டோட்டமே இருக்கு. இதுல கீரைகளோட பண்புகள் எல்லாமே அறிஞ்சுக்கலாம். இந்த மாரி ஃபேன்டாஸ்டிக்கா இந்த திருவிழா அமைஞ்சிருந்தது. இத நீங்க பார்த்தீங்களா? பார்க்கலையாங்கிற மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.